திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வர்சஸ் ஜூனியருக்கு போனா. பட் நான் ஃபிட்டாக தாங்கிறேன்ப்பா. நம்ம எதுவுமே மாற்றம் இல்லை. ஈஸியாக ஃபுட் ரிவ்யூ பண்ணிடலாம். பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ஜூனியருக்கு போனால பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிடும் போது ஒரு நாள் கூட இங்கே வந்து நான் சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆனதே கிடையாது. சாப்பிட முடியல என்னால். சாப்பிட ரொம்ப உப்பு கறியுது. பயங்கர உப்பாக இருக்குது பிரதர். பட் அந்த தப்புக்கான குற்றத்தை பயங்கரமாக அவங்க அக்செப்ட் பண்ணோம். இது வந்து பெரிய தப்பு. அது இதை அவங்க திருத்திக்கணும் கண்டிப்பாக. இல்லைனா இது நல்லா தான் இருக்காது. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வர்சஸ் ஜூனியருக்கு போனால் ரெண்டுத்துலேருந்து பரோட்டா அண்டு மட்டன் நல்லி கிரேவியை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் வைஸ், ப்ரைஸ் வைஸ், குவான்டிட்டி வைஸ், குவாலிட்டி வைஸ் யார் பெஸ்ட்டுன்னு கடைசியாக சொல்கிறேன். வாங்க போகலாம். 4 பீஸ் பரோட்டா அப்புறம் ஒரு மட்டன் நல்லி உள்ளே வந்தாச்சு. ஆர்டர்னு சொல்லியாச்சு. இப்போ வர நம்ம சட்டெல்லாம் வந்து தண்ணியில் போட்டால் சுருங்க ஆரம்பிச்சிது போடுது. ஏன்னா இந்த வெயிட் அந்த ஃபுல்லாக டைட் ஆகிடுது. அது ஆக்சுவலாக எந்த பிராண்டு அந்த மாதிரி சுருங்காமல் இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போடுங்க. ஏன்னா நம்ம வாங்கும்போது கரெக்டாக இருந்தது லூஸாக, அப்படியே போக போக ரொம்ப சுருங்குது. பட் நான் ஃபிட்டாக தாங்கிறேன்ப்பா. நம்ம எதுவுமே மாற்றம் இல்லை. மட்டன் நல்லி வந்தாச்சு. மட்டன் நல்லியை பற்றி பேசிடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 420 ரூபா. டேக்ஸ் இல்லாமல் ஃபைனலாக டேக்ஸோட எவ்வளோ பில்லுன்னு காட்டுறேன். இதில் மொத்தம் 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. 1, 2 and 3. பரோட்டா வந்து நம்மளுக்கும் கேமராமேனுக்கு சேர்த்து வாங்கியிருக்கோம். ஒரு பீஸ் வந்து இது 40 ரூபா. இதுவும் டேக்ஸ் இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பீஸ் வச்சு நல்லி எடுத்து மேலே வச்சு ஓகே கிரேவி அப்படியே மேலே அப்படியே வச்சு பரோட்டாவை அப்படியே குளிப்பாட்டிடலாம். ஓகே கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா 2 பரோட்டா தான் கரெக்டாக இருக்கும். 4க்கு கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குது. கிரேவியை லைட்டாக தொட்டு சாப்பிட்றவங்களுக்கும் நான் முக்கி சாப்பிட்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் முக்கி ஊற வச்சு சாப்பிட்ற ஆள். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி ஓகே இப்போ டேஸ்ட்டு போயிடலாம். மட்டன் பீஸு லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டன் மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா கிரேவியில் ஊறி இருக்குது பரோட்டா. மட்டன் பீஸு, கிரேவி அண்டு பரோட்டா போயிடலாம். போயிட்டு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் டேஸ்ட் தான். மட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால அப்படி ஃபீல் ஆகுது. வெரி குட் இல்லை, குட். ஓரளவுக்கு அவரேஜாக நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. நல்லிக்குள்ளே இருக்க இந்த ஐட்டத்தை சாப்பிட்ணுன்னா அதுக்கு ஒரு திறமை வேணும். ஃபஸ்ட்டு நம்ம வாயில் வச்சு உறிஞ்சி பார்க்கலாம் வருதான்னு, இல்லைனா தட்டி தான் போகணும். வரல. ஸோ இந்த நம்ம குச்சி வச்சு எடுத்து சாப்பிடுவோம். ஓகே ஃபுல்லாக வந்துச்சு. செகண்ட் பீஸு இது எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இது கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி அதுன்னு தெரில. ஒரே இதில் பீஸ் வைஸ் அந்த சாஃப்ட்னஸ் மாறுதுன்னு தெரில. இந்த பீஸ் நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த பீஸ் எப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து ஆவரேஜ். ப்ரைஸ் வைஸ் வந்து இந்த ஹோட்டலில் இது ஓகே. பரோட்டாவோட ப்ரைஸ் 40 ரூபான்றாங்க. ஸோ அது கரெக்டாக இருக்குது இந்த ஹோட்டலுக்கு இந்த ப்ரைஸு. நல்லி வந்து 420 ரூபா. ஸோ அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹோட்டலில் அவ்வளோ கொடுப்பாங்க. ஓகே அதுவும் ஓகே தான். குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது ரெண்டுமே. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நல்லியோட குவான்டிட்டி வந்து கரெக்டான குவான்டிட்டி. இவங்க வந்து 5க்கு ஒரு 3.5 தரலாம். டேஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 3.8 3.9 கொடுத்துருப்பேன். ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பில்லு வந்தாச்சு. எல்லாமே டேக்ஸோட பார்த்தீங்கன்னா 604 ரூபா வந்திருக்கு. மற்ற நம்ம சாப்பிட்டது எல்லாமே. நம்ம கொஞ்சம் நேரம் கேப் விட்ருக்கோம். அந்த கேப் விட்ற டைமில் இந்த மாதிரி ரன்னிங்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்த ஃபுட்டு சாப்பிட முடியும். சில பேர் நினைக்கலாம் ஈஸியாக ஃபுட் ரிவ்யூ பண்ணிடலாம், பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாப்பிட்டு 76 கிலோ இருந்தேன். இப்போ 82 கிலோ இருக்கிறேன். பட் நான் ஃபிட்டாக தாங்கிறேன்ப்பா. நம்ம எதுவுமே மாற்றம் இல்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதே கொஞ்சம் கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாளில் சுகர், பிபி எல்லாமே வந்து ஒரு கூடிய சீக்கிரம் போய் சேர்ந்தாலும் சேர்த்துருவோம் போல இது. ஆனால் வெரி வெரி டஃப். இது ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணலான்னு. அதுவும் இதே மாதிரி சாப்பிட்டுனே. பட் ஃபுட் ரிவ்யூ ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. இதே மாதிரி சாப்பிட்டுட்டே வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கேன். பயங்கரமான ஒர்க் அவுட்டை போட்டு எப்படியா வந்து ஒரு மாதத்தில் 82 கிலோ இருக்கிறேன்னா ஒரு 75லாம் வரக்கூடாது, பேராசை. அது ஒரு 78 கிலோ எடுத்துன்னு வரணும். இல்லை 78 79 கிலோ எடுத்துன்னு வரணும்னு நினைக்கிறேன். முடியுமான்னு தெரில. ஜூனியருக்கு போனா எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் சாப்பிட்ற நிலைமையில தான் இருக்கிறோம். வாங்க போய் சாப்பிட்டு இதோட ரிவ்யூ சொல்லிடுறேன். அப்புறம் மட்டன் நெல்லி ஒன்று ஆர்டர் சொல்லியாச்சு. ஏன்னா ஜூனியருக்கு போனால் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆம்பியன்ஸ் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இவர் தான் ஜூனியருக்கு போனால் இந்த ஹோட்டலோட ஓனர்.
ஃபாரினில் எப்படி கேஎஃப்சி தாத்தாவோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இவர் தான் ஜூனியர் குப்பனோட தாத்தா. பட் சாப்பிடும்போது ஒரு நாள் கூட இங்கே வந்து நான் சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆனதே கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டு குத்ததில்லை. வந்தாச்சு, நல்லா சுட இருக்குது கிரேவி. ஆக்சுவலாக ரொம்ப திக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்ட 2 ஹோட்டல்லையுமே வாழை வச்சு கொடுக்குறாங்க. அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பரோட்டா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. பரோட்டாவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2 பீஸ் 90 ரூபா. கிரேவியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 495 ரூபா. மட்டன் நல்லி இதில் எத்தனை பீஸ் கொடுத்துறான்னு பார்க்கலாம். அனல் பறகுதா 1 2 3 இவங்களும் 3 பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பீஸ் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது நல்லிலாம். அங்கே எல்லாமே இந்த சைஸ் தான் இருந்துச்சு. பட் இங்கே இந்த 2 பீஸுமே செம்ம பெருசு. அங்கே கொஞ்சம் கறி கூட கம்மியாக இருந்துச்சு, இங்கே கறியோட அதிகமாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டு போயிடலாம். சைடில் வச்சுட்டு நல்லியை தொடைய முடியாது பொழுது. அப்பா மட்டன் பீஸ் சூடு ஆறிச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்து சொல்கிறேன். கிட்டவா மேலே நல்லா கொழு பீஸு இது இருக்குது. இந்த பீஸு குட்டி பீஸு இதுவும் லைட்டாக ஆடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த பரோட்டாவை பிச்சு கிரேவியில் போட்டு நல்லா பெரட்டிடலாம். பெரட்டிட்டு செகண்ட் இந்த நல்லியோட பீஸ் எடுத்து இது பாருங்கள் மட்டன் நல்லாயிருக்கு. இது சூப்பராக இருக்குது பாருங்கள். செகண்ட் நல்லியோட மட்டன் இது சூப்பராக இருக்குப்பா. இந்த பீஸை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைட்லேருந்தே எனக்கு ஒரு குறை லைட்டாக தெரிஞ்சுனே இருந்துச்சு. பெரிய பைட்டாக போகும்போது கிளியராக தெரியுது. உப்பு ரொம்ப அதிகமாக போட்டுருக்காங்க. உப்பு கறிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது தெரில, சேர்த்து சாப்பிடும்போது பயங்கர உப்பாக இருக்குது, பயங்கர காரமாகவும் இருக்குது. சாப்பிட முடியல என்னால். சாப்பிட ரொம்ப உப்பு கறிக்குது. ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பீஸ்லாம் பெருசாக கொடுத்தாங்க. டேஸ்ட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்காங்க. இதால் சொல்லிடலாம். சொன்னால் என்ன பண்ணுவாங்க, இதை கொடுத்துட்டு வேறு கொடுப்பாங்க. பட் நம்மளுக்கு அது அகைன் பண்ண பிடிக்கல. வந்தோமா சாப்பிட்டோமா போனோமா தான் இருக்கணும், தவிர இந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. பயங்கர உப்பாக இருக்குது பிரதர். கிரேவி ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி இருக்குது. நீ சாப்பிட்டோன்னா பாருங்கள். ஸோ நம்ம இது ஓவராலாக வந்து இது 5க்கு வந்து ஒரு 2.5 தான் தர முடியும். பில்லு வந்தாச்சு. பரோட்டா 2 90 ரூபா, மட்டன் கிரேவி வந்து 495 ரூபா, டேக்ஸோட 709 ரூபா தான் பில்லு. ஆக்சுவலாக எனக்கு அதுக்கு மேலே அங்கே உட்காரத்துக்கு ரொம்ப விருப்பமே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் ஜூனியருக்கு போனால் வந்து நான் ஒரு நாள் கூட சந்தோஷமாக போனதே கிடையாது. நிறையா டிசப்பாயிண்ட் ஆகி தான் போயிருக்கேன். சரி இன்றைக்கி ஓரளவுக்கு பார்க்கறதுக்கும் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. சரி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சி சாப்பிட்டா 2-3 பைட்லேயே எனக்கு ஒரு மாதிரியா ரொம்ப பயங்கர உப்பாக இருந்தது. அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க வந்து பெருசாக வந்து ஃபீல் பண்ண மாதிரி தெரில. உடனே சாரி சார்லாம் சொன்னாங்க. பட் அவங்க நான் மாற்றி தரணும் அப்படின்ற வார்த்தை சொல்லவே இல்லை. அதுவும் கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. ஏன்னா ஒரு நான் 500 ரூபா கொடுத்து பொருள் வாங்குற போது உடனே அந்த வார்த்தையை சொல்லணும். அவங்க அதை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்கன்னு நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். திண்டுக்கல் தளபதி சாப்பிட்டது வந்து பூந்தமல்லி ஹைவேல இருக்கிற ஹோட்டல் இது. ஜூனியருக்கு போனால் வந்து ஐயப்பத்தாங்கல் இருக்கிற ஹோட்டல் இது. ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சாட்டிஸ்ஃபைடே இல்லை எனக்கு. ஃபுட்டில் வந்து தப்பு நடக்கலாம், தெரியாமல் ஒரு நாளைக்கு மேலே ஒரு நாள் இருக்காது, அது ஓகே, தப்பு நடக்கலாம். பட் அந்த தப்புக்கான குற்றத்தை பயங்கரமாக அவங்க அக்செப்ட் பண்ணோம். உடனே மாற்றி தரணுன்னு புகாரியில் பண்ணாங்க. அந்த மாதிரி உடனே மாற்றி கொடுத்தாங்க, வேறு லெவலில் பண்ணாங்க. பட் இங்கே அந்த மாதிரி பெருசாக எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஓகே சாரி அப்படின்ட்டு அப்படியே அதை புதுசாகவும் தரவும் இல்லை. அது வந்து பெரிய தப்பு. அது இதை அவங்க திருத்திக்கணும் கண்டிப்பாக, இல்லைனா இது நல்லா தான் இருக்காது. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் யார் வின்னர்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி தான். அவங்க வந்து ப்ரைஸும் கொஞ்சம் இந்த டேஸ்ட்லேயும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா 4 ரேட்டிங் மேலே கொடுத்துருக்கலாம். நல்லா ஆவரேஜான டேஸ்ட்டு, தார்மாறு அல்டிமேட்டுன்ற அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க தான் வின்னரு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.